வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள மேடம். இந்த சேனலில் நம்ம பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலவை சோப்பு பற்றி. இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே பணம் என்பது அதிக அளவில் தேவைப்படுகிறது. எல்லாருமே ஏதாவது ஒரு சிறு தொழில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த சலவை சோப்பு, அதுக்கப்புறம் குளியல் சோப்பு, மூலிகை சோப்பு, இப்படி பலதரப்பட்ட சோப்புகளை நம்ம தயாரிக்க முடியும். அதில் சலவை சோப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டில், ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் பெரும்பாலான மக்கள் வாஷிங் மிஷின் தான் பயன்படுத்துகிறாங்க. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வாஷிங் மிஷின் இருக்குது. அவங்க வாஷிங் பவுடர் பயன்படுத்தி தான் சலவை செய்கிறார்கள். அப்படியே அந்த வாஷிங் மிஷின் வைத்து துவைத்தாலும் சில தடிமனான பகுதிகளில், அந்த சட்டைகள் காலர் பகுதிகளில், அப்புறம் பேண்ட்டில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள அழுக்கு முழுவதுமாக போகுவதில்லை. இந்த வாஷிங் மிஷினில் போட்டால் கூட சில இடங்களில் இந்த ம, அழுக்குகள் மடிஞ்சிருக்கும். அதுக்கு திருப்பியும் அவங்க சோப்பு தான் பயன்படுத்தி ஆகணும். கிராமங்களை பொறுத்தவரை பெரும்பான்மையான மக்கள், ஏழை மக்கள் எல்லாருமே இந்த சோப்பு, சலவை சோப்பு தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த சவுக்கார கட்டி அப்படிம்பாங்க. இந்த அளவுக்கு பயன்படுத்தப்படும் இந்த சலவை சோப்புக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. அதனால அதை எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்ப்போம். இதுக்கு மூலதனம் எவ்வளவு தேவை, என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் இதை. ஒன்று, உங்களுடைய தேவைக்கான சோப்பு உற்பத்தி. இன்னொன்று வியாபாரத்திற்கான சோப்பு. அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களோட தேவைக்கு நீங்கள் குறைந்த அளவில் சோப்பு கட்டிகளை தயாரிச்சுக்கலாம். அதுக்கு பெரிய அளவில் லைசன்ஸோ இல்லை நிறைய மூலப்பொருட்களோ முதலீடுகளோ தேவைப்படாது. இயந்திரங்கள்லாம் தேவைப்படாது. நீங்கள் உங்கள் இருக்கிற பாத்திரங்களை, இருக்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு இடத்த வச்சு நீங்கள் பண்ணலாம். பட் கமர்ஷியல் பர்பஸ்ன்னு போனால் லைசன்ஸு, ஓரளவுக்கு முதலீடு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய். அப்புறம் அதுக்கு உண்டான நடைமுறைகள் என்னவோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கே வச்சுப்போம். அதாவது நம்ம உற்பத்தி பண்ணி விற்க போகிறோம். அதான் நம்மளுடைய அந்த சிறுதொழில். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா, வாஷிங் சோடா தேவைப்படும். அப்புறம் ஆசிட் ஸ்லரி, இது இந்த பேரலில் வரும். டொமஸ்டிக் பர்பஸுக்குன்னா நீங்கள் ஒரு 5 லிட்டர் கேன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் டினோ பால் பவுடர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது அழுக்கு போகக்கூடிய தன்மை உண்டது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர், அப்புறம் கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லக்கூடிய கல் மாவு, அதுக்கப்புறம் சோடியம் ட்ரைபாஸ்பேட். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாததாக இருக்குது. அப்படின்னா ஒரு மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா, கெமிக்கல் கடைகளில் போய் இந்த சவுக்கார சோப்பு தேவையான, சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்க செட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. என்னென்ன தேவையோ அத்தனையும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹோல்சேல் கடைகள், நிறைய கெமிக்கல் கடைகள் மெட்ராஸில் இருக்குது. நீங்கள் IndiaMart.com போனீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த கெமிக்கல் கடை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனை திரவியம் தேவை. அது ஒரு 200 ml இருந்தால் கூட போகிறோம். அப்புறமா அந்த கலர், நீல நிற பவுடரோ பச்சை கலரோ எது தேவையோ அது தேவையான அளவு கிராம் கணக்கில் அதில் கலந்தால் போகிறோம். 100 கிராம் அந்த மாதிரி கலந்தால் போகிறோம். இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு. வீட்டு தேவைக்குன்னா ஒரு கொஞ்சோண்டு போட்டால் கூட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டால் கூட போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மூலப்பொருட்கள்லாம் ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்களா, இதுதான் இயந்திரம். இந்த இயந்திரத்தினுடைய விலை குறைஞ்சபட்சம் 1,50,000 ரூபாய் ஆகும். என்ன, இந்த இயந்திரம் அதனுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், அப்புறம் மேனுவல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ஸ்லாட்டில் போட்டிங்கன்னா அதுவாகவே வில்லைகள்லாம் வெளியில் வந்துடும். அது காஸ்ட்லி. அது 2,50,000 3,00,000 ஆகும். இதே மாதிரியான மிஷின்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த கலவை வந்த உடனே நீங்கள் மவுல்டில் கொட்டி நம்ம சோப்பு கட்டிக்கலாம், வில்லைகளை மாற்றிக்கலாம். இது 1,400,000 அந்த மாதிரி ஆகும். அது மாதிரி இயந்திரங்கள் நம்ம வாங்கிக்கணும். கலவை இயந்திரத்தை ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, தேவையான அளவு அந்த வாஷிங் சோடா, அப்புறம் அந்த ஆசிட் செலரி ஆயில், ஒரு டினோபால் தண்ணீர் ஆகியவற்றை அந்த ஸ்லாட்டில் நம்ம கொட்டிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ்லாம், இன்னொரு கெமிக்கல் அந்த கல் மாவு சிலிக்கேட்லாம் இருக்குல்ல, அது ஒன்றன் பின் ஒன்றாக 10 நிமிஷம் இடைவெளியில் அதில்
நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அந்த 20-25 நிமிஷம் கழிச்சு இந்த சென்ட்டையும் அந்த நீல நிற பவுடரையும் போட்டோம்னாக்கா அது வந்து செட் ஆகிடும். செட் ஆன உடனே நமக்கு அந்த க்ரீம் பேஸ்ட் மாதிரி வெளியில் வரும். அதுக்குன்னு அந்த பிளாடர் வச்சுருப்பாங்க. பிளாடர் வழியாக இந்த பேஸ்ட் வெளியில் வந்தோன்னா அந்த மோல்டில் கொட்டி நம்ம சோப்பு கட்டிக்கலாம், மாற்றிக்கலாம். நீல நிறத்தில் பேஸ்ட் உருவாயிருக்கும். பிளாடரில் செல்லும் அச்சு வழியாக நீளமான சோப் பார் மாதிரி வரும். இல்ல, இதே மாதிரி அச்சில் நம்ம அதை அந்த பேஸ்ட் எடுத்து ஊதினா கூட நம்ம சோப் பாரை கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் அச்சுகள் இருக்கும் பெரும்பாலும். மேனுவல் பர்பஸுக்கு இதை மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த சோப்பு இதெல்லாம் என்னது தயாரிச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வெள்ளைகளாக மாறிடும். ஒரு 20 வெள்ளை 25 வெள்ளை உங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். வியாபாரத்துக்குன்னா நீங்கள் மிஷின் போடுறது தான் நல்லது. அதுக்கு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியின் தரம், அதுக்கப்புறம் அதனுடைய அளவை பொறுத்து தான் நம்ம லாபம் வரணுங்கிறது நிர்ணயிக்கப்படும். 20%லேருந்து 40% வரை நமக்கு இதில் லாபம் வரும். இந்த டிடர்ஜென்ட் எல்லாம் எங்கே இது பண்ண முடியும்? மளிகை கடைகள், அது ஹோல்சேல் கடைகளில் கொடுக்கலாம். இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட முதல்ல வியாபாரம் பண்ணலாம். நம்மளும் நேரடியாக கூட மார்க்கெட் பண்ணலாம். சீப் ரேட்டு மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது சாம்பிள்லாம் கொடுத்து அது நல்ல மார்க்கெட்டில் பிக்கப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு டிடர்ஜென்ட் சோப்பும் நல்ல வியாபாரம் ஆகும். டிடர்ஜென்ட் மற்றும் வாஷிங் பவுடர் தொழிலை ஆரம்பிப்பதுங்கிறது நீண்ட காலத்திற்கு நமக்கு லாபகரமாக இருக்கும். முதல்லலாம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டு ஏற்பட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் இதோட வியாபாரம் எல்லாம் சூடு பிடிக்கும். இதே போல் இன்னும் பல அரிய தகவல்கள் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.